ஆண்டில் தமிழகத்தில் 3 முறை மின்கட்டண உயர்வு, நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயில் வழங்குவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றதை கண்டித்து சென்னை அடுத்த தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தாம்பரம் நகர செயலாளர் செலியன், அனகாபுத்தூர் நகர செயலாளர் மகாதேவன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷம் எழுப்பினர். இதில் 500க்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திராவிட கழகத்தின் சார்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும், அதே போல இன்றைக்கு ரேஷன் கடையில் பாமாயில், பருப்பு வகைகள் இன்றைக்கு கிடைக்கவில்லை. அனைத்து மக்களும் பாதிக்கப்படக்கூடிய ரேஷன் பொருளை நம்பிதான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி தான் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே இன்றைக்கி இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 6 மாத காலமாக ரொம்ப தட்டுப்பாடு கிடைக்கல. ரேஷன் கார்டு இப்போ ரேஷன் கடையில் பாமாயில், பருப்பு வகை கிடைக்கல. இதை உடனடியாக மக்களுக்கு கிடைக்க வலியுறுத்தி, ரேஷன் பொருட்கள் மக்கள் கிடைக்க வலியுறுத்தி நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம், இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற திமுக ஆட்சி தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தொடர்ந்து மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. காரணம், இன்னைக்கு 2000 ரூபாய் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டினாங்கன்னா 4000 ரூபாய், 4000 ரூபாய் கட்டுற இடத்துல 8000 ரூபாய் பன்மடங்கு உயர்த்தியிருக்கிறாங்க. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கிறார்கள். இதை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி தான் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட சார்பாக நடக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழக மக்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் முதலாக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னி அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த திட்டம் எது அரசு கொண்டு வந்தாலும் சரி, உடனடியாக இன்றைக்கு போராட்டம் வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்னைக்கு திமுக அரசு உடனடியாக இன்னைக்கு மின்நிலை பார்த்தீங்கன்னா மின் கட்டணன்றது சாதாரணமாக சொல்றாங்க. இது எத்தனை குடும்பம் எவ்வளோ பேர் பாதிக்கான 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2000 ரூபாய் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு மின் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. ஒவ்வொரு வீட்டில் இல்லாதப்பட்டவங்க வீடு கூட இன்னைக்கு அன்னைக்கு ஒரு அம்மா வருது, 500 ரூபா நான் மின் கட்டணம் கட்டிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு 2000 ரூபாய் பில்லு வந்திருக்கு. அதுக்கு காரணம் கேட்டால் சரியான பதில் கிடையாது. மின் வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான முறையான பதில் கிடையாது. அது நீ கரண்ட் நீ உபயோகப்படுத்திருப்ப 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாங்க. ஆனால் 100 யூனிட் ஃப்ரீ சொல்லி கூட இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்குது. அதே மாதிரி சிறு குறு தொழில் செய்யறாங்க கம்பெனிக்காரங்களாம் இன்னைக்கு நிறைய மின் கட்டணத்தினால நிறைய வேலை இல்லாமல் இழந்து வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை, நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இது காரணம் இந்த அரசு. 1000 ரூபாய் இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு 3000 ரூபாய் அவங்க இன்னைக்கு அரசு சொத்து வரியிலும் சரி, வீட்டு வரியிலும் சரி, எல்லா வகையிலுமே காசு இன்னைக்கு 3000 ரூபாய் வாங்கிட்டு 1000 ரூபாய் ஒரு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். இதை உடனடியாக மின்சார கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு சொல்வதெல்லாம் உடனடியாக மின்சார கட்டணத்தை திரும்ப பெறணும். அதே போல தங்கு தடை இல்லாமல் ரேஷன் கடையில் பருப்பு, பாமாயில் உடனடியாக கிடைத்திட வலியுறுத்தணும். அதே போல இன்னைக்கு விவசாயிகள் டெல்டா பகுதியில் பாதிக்கக்கூடிய காவிரி நீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த போராட்டம் மக்கள் உடனடியாக தமிழக திமுக அரசு உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிகப்பெரிய போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டோம்.
இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு என்ன நிலைமைன்றது இன்னைக்கு பார்க்குறாங்க. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீர்கெட்டு இருக்குது. வர்ற இந்த ஆட்சியில் எந்த நிர்வாகமும் நல்ல முறையில் நல்லா நடக்குன்னா இல்லை. இன்னைக்கு இந்த மாநகராட்சி தெரியும். அந்த மாநகராட்சியினுடைய செயல்பாடு தாம்பரம் மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம். இன்னைக்கு இந்த தாம்பரம் மாநகராட்சியில் போட்டி போட்டு எந்த வேலையும் நடக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காத காரணம் திமுகவில் கோஷ்டி அரசியலுக்கு வந்து அதனால அமைச்சர் ஒரு பக்கம், எம்எல்ஏ ஒரு பக்கம், இவங்களால கோஷ்டினால எந்த திட்டமும் முழுமையாக கொண்டு வர முடியல, செய்யவும் முடியாத சூழ்நிலை இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்றிருக்கிறது. இதையும் வன்மையாக கண்டிக்கிறோம்.